Hi folks, this is Sriyan Circle. இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங்கோட பெஸ்ட் டெக்னிக் வந்து பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் டெக்னிக். இது நிறையா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஆகட்டும், நிறைய பேர்த்துக்கிட்ட நான் இதை வந்து சொல்லி இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கை பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் வீடியோ, இந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரே ஒரு விஷயம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும். அது என்ன அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட். ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங், ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம், அதுக்காக மட்டுமா படிக்கிறோம் இல்லை, நம்ம டே டு டே லைஃப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் படிக்கிறோம், ரைட்? ஸோ அப்போ அப்படி இருக்கப்போ நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மைண்ட் செட் வந்து கியூரியஸாக இருக்கணும். ஸோ இந்த கியூரியஸான மைண்ட் செட் தான் நம்மளை வந்து இந்த நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் வந்து ஒரு பெரிய கன்சர்னாகவே வந்து எவ்ரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்கு. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு உள்ள போயிட்டாலே வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்குமே வந்து இது பெரிய கன்சர்னாக தான் இருக்கு. ஸோ மைண்ட் செட்டை வந்து கியூரியஸாக வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் டே டு டே லைஃப்ல, நம்ம நியூஸ் பேப்பர் ரீடிங் பற்றின பார்க்குறப்போ நம்ம என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகே, இந்த மூணுமே வந்து ரொம்ப காமனான ஸ்ட்ரகிள். ஓகேவா? ஸோ டேக்கிங் லாங் ஹவர்ஸ். எப்படி லாங் ஹவர்ஸ்? ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தால் மார்னிங் 2 ஹவர்ஸ், நூன் ஒரு 1 ஹவர், திருப்பியும் ஈவினிங் 2 ஹவர் படிக்கிறவங்களாம் இருக்காங்க. இல்லை மார்னிங்கே உட்காந்து ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வந்து படிக்கிறவங்களாம் இருக்காங்க. இல்லை ஹோல் டே நியூஸ் பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ டேக்கிங் 2 many hours to cover the whole நியூஸ் பேப்பர். ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹோல் டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கு இனிஷியல் டைம்ஸில் சொல்கிறேன். நாட் கவரிங் ஆல் பிளான்ட் ஆர்டிகல்ஸ் இன் அ சிங்கிள் டே. இப்போ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, எவ்ரி ஃப்ரண்ட் பேஜ், நேஷனல் நியூஸஸ், பிஸ்னஸ் நியூஸஸ், இது மாதிரி இல்லாமல் எடிட்டோரியல்ஸை மட்டும் நம்ம ஒன்றா படிச்சுக்கலாம், வீக்கெண்ட்ஸில் படிச்சுக்கலாம், இல்லை அடுத்த நாள் இருக்கிறதோட சேர்த்து படிச்சுக்கலாம். இல்லை இதே மாதிரி ஒரு இஷ்யூவை, இப்போ ஈரான் இஸ்ரேல் இஷ்யூ ஆகட்டும், இல்லை ரஷ்யா உக்ரைன் இஷ்யூ ஆகட்டும், இல்லை ஆப்ரேஷன் சிந்தூர் ஆகட்டும், இது மாதிரி அடுத்த ஆர்டிகல் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி இதையும் சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஃப்ளா. ஓகேவா? உங்க ப்ரிப்பரேஷன்ல. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் வொகாபுலரி. இந்த வொகாபுலரி எல்லாத்துக்குமே காமன் தான். நீங்க எவ்வளோ பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ்ல படிச்சுட்டு வந்திருந்தாலும் இந்த ஹிந்துவோட வொகாபுலரி வந்து ரொம்ப 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 டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ அதனால இது ஒரு பெரிய மலையெல்லாம் கிடையாது. சிம்பிள். அந்த வொகாபுலரி உங்களுக்கு என்ன வார்த்தை தெரியல, அந்த வார்த்தையை டக்குன்னு கூகுள் பண்ணிடுங்க, அவ்வளவுதான். லைக் நியர்பை உங்களுக்கு வந்து ஒரு டிக்ஷனரி கூட வச்சுக்கோங்க. ஃபோன் டிஸ்ட்ராக்ட் ஆகும்னா ஒரு டிக்ஷனரி கூட வச்சுக்கோங்க. அந்த வொகாபுலரி என்னங்கிறது மீனிங் பார்த்துட்டீங்கன்னா போதும். அடுத்த அந்த ஆர்டிகல் தானா நீங்க வந்து தானா அது கூட்டிட்டு போயிடும். ஓகேவா? அந்த மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த ஆர்டிகலை நீங்களே படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதுதான். இந்த மூணையும் தாண்டி, இந்த மூணுமே எனக்கு பெரிய ஸ்ட்ரகிள்லாம் இல்லைங்க அப்படின்னா, அதோட பெரிய ஸ்ட்ரகிள் என்னன்னா ஒண்ணுமே புரியல, நியூஸ் பேப்பர் விரிச்சு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு இருக்கவங்க தான் வந்து அந்த 0 ஸ்டேஜ்ல வந்து நிற்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டெக்னிக் சூப்பராக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். ஓகேவா? ஸோ டெக்னிக் என்ன அப்படின்னா எஸ்ஏபி, சாப். ஓகேவா? எஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்கிம், ஏ அனலைஸ், பி ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பரை ஓப்பன் பண்ணோன்னு ஸ்கிம் பண்ணுங்க, ரீட் பண்ணாதீங்க. டோன்ட் ரீட் இட். ஓகேவா? தயவு செஞ்சு நியூஸ் பேப்பரை படிக்காதீங்க, ஸ்கிம் பண்ணுங்க. என்ன நியூஸஸ் இருக்கலாம், இந்த ஆர்டிகல் எதை பத்தி பேசலாம், ஓகே இன்னைக்கு என்னென்ன ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத சும்மா வேடிக்கை பாருங்க. ஓகே, படம் பார்க்குற மாதிரி நம்ம ஆர்டிகல்ஸை வேடிக்கை பார்க்கணும். அடுத்து அனலைஸ் பண்ணணும். இந்த அனலைஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆர்டிகலோட ஹெட்லைன்ஸ் மட்டும், ஹெட்லைன்ஸ் அண்ட் சப்ஹெட்டிங் இருக்கும் இல்லையா, கீழேயே கொடுத்துருப்பாங்க. இந்த சப்ஹெட்டிங், இந்த ரெண்டை மட்டும் படிங்க. படிச்சு அந்த நியூஸ்குள்ள என்ன சொல்ல வந்திருப்பாங்க, இந்த நியூஸ் எதை பத்தி பேச போகுதுன்னு ஒரு சின்ன அனலைஸ் வந்து பண்ணுங்க. ஓகே, இந்த அனாலிசிஸ் தான் வந்து நம்மளோட ஹோல் ஆர்டிக்கலை வந்து கவர் பண்ண போகுது. நம்மளோட மைண்ட் செட் ப்ரிப்பேர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ். ஓகே, இப்போ இந்த 3 தான் வந்து தாரகம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கு, ஈவன் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு 0 லெவலில் இருக்காங்களா 1 வீக் எடுத்துக்கோங்க. ஓகே, 1 வீக்குக்கு ஜஸ்ட் ஸ்கிம் இட். நியூஸ் பேப்பர் விரிங்க இன்னைக்கு காலையில, எல்லா ஆர்டிக்கலும் சும்மா பார்த்துட்டே வாங்க, படம் பார்க்குற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஓகே, அடுத்து செகண்ட் வீக்ல இருந்து ஃப்ரம் செகண்ட் வீக் அனலைஸ் பண்ணுங்க. என்னெல்லாம் இருக்கு, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேச போகுது, ஹெட்லைன்ஸ்ல ஏன் எனக்கு எதுவுமே புரியல, ஓகே இந்த வேர்ட் தான் எனக்கு புரியலன்னா
செக் இட் ஆன் கூகுள். அந்த கூகுள்ல பார்த்துட்டும் நமக்கு வந்து இது புரியல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இல்ல எங்ககிட்ட கேளுங்க. நாங்க உங்களுக்கு சொல்லித் தர்றோம். இது மாதிரி அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. அதாவது மைண்ட் வந்து ப்ரிப்பேர் ஆயிடும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து இந்த ஃபார்மட்ல தான் இருக்கு. இந்தந்த ஆர்டிகல்ஸ் இந்தந்த பேஜஸ்லாம் வருதுன்னு நம்ம ஸ்கிம் பண்ணாலே நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே. இது ஒரு 1 வீக்ன்றது மேக்ஸிமம். 1 ஆர் 2 டேஸே போதும். ஓகேவா? அடுத்து அனலைஸ் செகண்ட் ஸ்டேஜ். இந்த அனலைஸ் ஸ்டேஜ் வந்து கண்டிப்பா வந்து 1 ஆர் 2 வீக்ஸ் வந்து இருக்கணும். அப்பதான் இது வந்து ஜீரோ லெவல்ல இருந்து ஆரம்பிக்கிறவங்களுக்கு 2 வீக்ஸ் வரைக்கும். அப்படி இல்லைன்னா 1 வீக்கே போதும். ஓகே. இது எல்லாமே நான் ஒரு எக்ஸ்டென்ட்க்காக சொல்றேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. ஒரு கம்பெனினா நீங்க வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க நியூஸ் பேப்பர் அப்படின்னா கடை நீங்க பாட்டு கன்டினியூ பண்ணிடலாம். ஓகே. அடுத்த ஒன்று வந்து ப்ராக்டிஸ். இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னா எல்லாரும் நியூஸ் பேப்பர் படிக்கணும். இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்கணும். இந்த ஹோல் ஃப்ரம் ஃப்ரண்ட் பேஜ் டு கடைசி பேஜ் வரைக்கும் நீங்க ஃபுல்லா கவர் பண்ணிடணும் அப்படின்னா எல்லாருமே அது ஒரு பயங்கர ஒரு ஹெவி ஒர்க்கா வந்து எடுத்துக்கிறீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணாதீங்க, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நியூஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் உட்காந்து அதுல என்ன படம் போகுது, என்ன ஆர்டிகளை பத்தி பேசுறாங்க, என்ன இங்க பிக் வந்து ஏன் போட்டிருக்காங்க, ஓகே ஏதோ ஒரு சேட்டலைட் பிக் போட்டிருக்காங்களே, ஒரு மிசைலோட பிக் போட்டிருக்காங்களே, ஒரு கண்ட்ரியோட பிக், ஒரு வார் நடக்குது, அது எந்த கண்ட்ரியில வார் நடக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராக்டிஸ் கொண்டு வர்றப்போ இதுதான் ஸ்கிம் பண்ணணும்னு சொல்றேன். இதை வந்து ப்ராக்டிஸா வச்சுக்கோங்க. ஓகேவா? டெய்லியும் இப்போ உங்களுக்கு வந்து படிக்க முடியல இன்னைக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிம் இட். அது ஒரு ப்ராக்டிஸ்க்குள்ள கொண்டு வந்துருவீங்கள. நீங்க ஒரு 1 வீக் வந்து சூப்பரா வந்து நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. ஓகே. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்க படிக்க நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா சடனா உங்களுக்கு ஒரு ஒர்க் நீங்க வெளியே போறீங்க. அன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பர் படிக்க முடியல. பட் நியூஸ் பேப்பர் உங்களால் அவைல் பண்ண முடியுது. ஓகே. டிஜிட்டல் ஃபார்ம் ஆர் ஹார்ட் காப்பி நீங்க வந்து அவைல் பண்ண முடியுது. ஸோ அந்த நேரத்துல வந்து என்ன போகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஸ்கிம் இட் போதும். நீங்க அன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணி நோட்ஸ் எடுக்கணும். ஐயோ நான் ப்ராப்பரா தான் எடுக்கணும் எல்லாத்தையும். அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு நியூஸ் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா 1 வீக்குக்கு அப்புறம் இந்த நியூஸ் எதோட கண்டினியூஷன், எத்தனை நாளா நடக்குது, இன்னும் எத்தனை நாள் நடக்கலாம்னு ஒரு ஐடியா வந்து வரும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். இப்போ நீங்க ஒரு நியூஸ் பேப்பரை ஃபுல்லா கவர் பண்றதுக்கும் வந்துடும், நியூஸ் பேப்பர் கவரிங்க்கும் வந்துடும், கன்சிஸ்டன்சி வந்து மெயின்டைன் ஆகணும், அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப தெளிவா இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்றது வந்து ஃபியூச்சரிஸ்டிக். நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ்ல வந்து வே ஃபார்வர்ட்னு பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த வே ஃபார்வர்ட் தான் வந்து நமக்கே அது வந்து நம்மளே ஒரு ஆர்டிகல் எழுதுற மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணும். பிகாஸ் திஸ் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஓகே. ஜஸ்ட் டெய்லி நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சு உட்காருங்க, ஸ்கிம் பண்ணுங்க. ஒரு 1 ஆர் 2 டேஸ் அல்லது டேக் யூ டைம் ஃபார் 1 ஆர் 2 வீக்ஸ். அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணுங்க ஹெட்லைன்ஸை. அது ஒரு 1 ஆர் 2 டேஸ் அல்லது ஒரு 1 வீக் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ண எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா இதுக்கப்புறம் தான் இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு டெய்லியும் ஓகே நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு எப்போ உங்க மைண்ட் செட் வந்து கிளியர் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிக்ஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து நோட்ஸ் எடுக்கிறத பத்தியே போகும். ஓகேவா? எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாத. நோ, நீங்க ஆரம்பிக்கிறது கரெக்டான டைம். ஓகே. ஜூலை 1ல இருந்து நீங்க ஆரம்பிச்சாலுமே அது கரெக்டான டைம் தான். ஓகே. யூ ஹாவ் லாங் டேஸ் டு கோ. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து நீங்க நோட்ஸ் எடுக்கணும், இதை எடுக்கணும், அதை எடுக்கணும், ஐயோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ், இதை விட்டுட்டா நான் எங்க போய் படிப்பேன், அந்த குழப்பமே வேணாம். நமக்கு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது ப்ராக்டிஸ் ஆகணும். கரெக்டா? ஸோ அதனால ப்ராக்டிஸ்ன்றது ஒரு கண்டினியூஷனா நடந்துட்டே இருக்கப்பதான் வந்து அந்த ப்ராக்டிஸ் நம்ம வந்து சொல்லுவோம். கரெக்டா? ஒரு டே பண்ணிட்டு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி இன்னொரு நாள் பண்றதுலாம் அது யூஸே கிடையாது. ஓகே. ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் கீன்றது இந்த ப்ராக்டிஸ் மூலமா தான் வரும். ஸோ இது ஒரு 2 வீக்ஸ் போகணும். 2 வீக்ஸுக்கு அப்புறம் 4 வீக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் எந்த நோட்ஸ் எடுக்கலாம், இதுல என்ன இம்பார்ட்டன்டா இருக்கு, இந்த கமிட்டி என்ன பத்தி பேசுது, இந்த பில் எதை பத்தி பேசுது, இந்த ஸ்பேஸ் மிஷன் வந்து எதை பத்தி பேசுது, இந்த வார்ல ஏதாவது ஒன்று புதுசா இந்தியா ஏதாவது ஒரு சின்ன ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு ஆப்ரேஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வருவீங்க. அது தானே உங்க சப்கான்சியஸ்ல ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க அதை முடிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் எல்லாத்துக்குமே தனித்தனியான ஒரு செட்டப் இருக்கும், ஒரு பிளான் இருக்கும். இதைத்தான் நான் நோட்ஸ் எடுக்கணும், இதைத்தான் எடுக்கக்கூடாது. ஸோ டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். உங்க நோட்ஸோட கம்பேர் பண்ணிக்காதீங்க யாரோடதையும். ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட் வந்து இப்படி எடுத்திருக்காங்க, அது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி இருக்கும். இதை நீங்க என்ரிச் பண்ணதான் பார்க்கணுமே தவிர கம்பேர் பண்ணிட்டு போட்டி போட்டு பேப்பர்ஸ் ஃபில் பண்றதோ
எல்லாத்தையும் நான் கலர் கலராக எடுக்கிறதுக்கு எந்த யூஸுமே கிடையாது. ஓகே, ஸோ இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ இன்னைக்கு வந்த ஒரு பேசிக் ஆர்டிகல் ஹெட்லைன் இதுதான் வந்து இந்தியா வில் நெவர் அக்செப்ட் மீடியேஷன். இந்த மீடியேஷன் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு வந்து தெரியாது. கரெக்டா, மீடியேஷன் அப்படின்னா பஞ்சாயத்து பண்ணிக்கிறது தான் மீடியேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மீடியேஷனுக்கு வார்த்தை தெரியாதனால இந்த மீடியேஷனுக்கு வார்த்தை தெரியாதனால நிறைய பேர் இந்த ஆர்டிகல் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஓகே, இது ஏதோ சொல்ல வராங்க அப்படின்னு. பட் இதுக்காண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. ஓகேவா? மீடியேஷனுக்கு என்னன்னு நம்ம கூகுளில் போய் பார்த்தோம்னா ஈஸியாக நமக்கு வந்து வெரி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக அதில் வந்து இருக்கும். தமிழில் நமக்கு கிடைக்கும். அதை படிச்சுக்கிட்டாலே நம்ம வந்து இந்த ஆர்டிக்கலை ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, இப்போ மீடியேஷன் வந்து நான் வந்து நடுவில் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் வந்து கருத்து. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஃபாரின் செக்ரட்டரி மிஸ்ரி says Modi dismissed the US president's claims over Operation Sindoor in clear terms. Despite the phone conversation, Trump repeats the claim that he stopped the war. ஓகேவா? ட்ரம்ப் எப்பயும் பண்ற மாதிரி, குளோபலா எப்பயும் பண்ற மாதிரி, இந்தியா நாங்க எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் இதெல்லாம் தாண்டியும் நான் தான் வந்து இதை வந்து நிறுத்தினேன், இந்த வார பாகிஸ்தான் இந்தியாவோட வார நான் தான் வந்து நிறுத்தினேன் அப்படிங்கிறத ட்ரம்ப் வந்து முன்னாடி வைக்கிறாரு. பட் அப்படி இல்லை அப்படின்னு வந்து விக்ரம் மிஸ்ரி ஃபாரின் செக்ரட்டரி வந்து சொல்றாரு. ஸோ இது வெரி சிம்பிள் ஆர்டிகல், இது ஒண்ணுமே இல்லை ஆர்டிகல். ஓகேவா? இப்ப இந்த ஆர்டிகலுக்குள்ள நம்ம பாக்குறப்போ எல்லாத்தையும் இதை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. தான் 35 மினிட்ஸ் ஃபோன் காலில் இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து இதெல்லாம் போய் நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்ல, இல்லைன்னு இவங்க சொல்ல, இதுதான் இந்த ஆர்டிகல். ஓகே, இதுக்குள்ள நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது யூஎஸ் பிரசிடென்ட் லெஃப்ட் த G7 சம்மிட் இன் கனடா அப்படிங்கிறது பார்க்கணும். ஓகேவா? அப்போ இந்த G7 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்த G7 கண்ட்ரிஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இது மாதிரி விஷயம்லாம் தான் வந்து ஒரு ஆர்டிகல் இருந்து நமக்கு தேவையான விஷயம். இப்போ இந்த மோடி வந்து பேசுறாரு, இல்லை நம்ம ஃபாரின் செக்ரட்டரி வந்து இதுக்கு ரிப்ளை கொடுக்குறாருன்றதுலாம் நமக்கு எந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டா? ஸோ இதுல என்ன பேச வராங்க, இது எங்க நடக்குது, என்ன அப்படிங்கிறத இதைத்தான் சொல்றேன். இப்ப நீங்க அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது ஒரு பெரிய ஆர்டிகலே கிடையாது. பட் இட்ஸ் அ ஹெட்லைன். கரெக்டா? அப்ப இதுக்குள்ள நமக்கு என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். அது 1 or 2 வீக்ஸ்ல நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நோட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் எடிட்டோரியல் பேஜஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிகிளுமே படிக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? இவங்க எழுதின ஆர்டிகல் இது, இவங்க எழுதின ஆர்டிகல் இது. ஓகேவா? அப்ப இந்த ரெண்டும் என்னன்னா ஹிந்து எடிட்டர்ஸ் வந்து எழுதுனது. நமக்கு இந்த ரெண்டும் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரொம்ப முக்கியம் இன் தி சென்ஸ் இந்த 4மே நமக்கு முக்கியம் தான். பட் ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் வந்து மாறும். அதுல இருந்து கருத்து மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஓகே, வே ஃபார்வர்டா என்ன இருக்கு, இது இந்தியா பத்தி என்ன பேச வராங்க, நமக்கு எல்லா நியூஸை பத்தி, எல்லா ஆர்டிகல்ஸை பத்தியுமே, எல்லா இஷ்யூ பத்தியுமே ஃபுல்லா தெரியாது. கரெக்டா? இப்ப வந்து இதை எடுத்துக்கோங்க. ரீசென்ட் இந்த இந்தியா யூஎஸ் பார்ட்னர்ஷிப் இன் அன்சர்டைன் டைம்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ இந்த ஆர்டிகலை ஹோலிஸ்டிக்கா எடுத்து படிக்கிறப்போ உங்களுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்தது, இப்போ இந்த வார் டைம்ல இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்க. கரெக்டா? அந்த ஸ்டாண்டுக்கு யூஎஸ் வந்து எது மாதிரி வந்து இந்தியாவுக்கு என்ன பிளாக்லாஷ் இருந்துச்சு, இப்போ ஒரு குளோபல் ஃபோரம்ல வந்து இந்தியாவை எப்படி வந்து ட்ரீட் பண்றாங்க, என்ன வந்து அங்கீகாரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து இது மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கான ஆர்டிகல் வந்து படிக்க முடியும் நம்மளால. இது வந்து ஒரு பெரிய ரிசோர்ஸ் ஃபுல்லான ஒரு பேஜ். பட் எல்லாருமே இதுக்கு வந்து நம்ம வந்து பயந்துக்கிறோம். ஸோ அதனால தான் ஸ்கின் பண்ணுங்க முதல். ஓகே, ரீசெட்டிங் த இந்தியா யூஎஸ் பார்ட்னர்ஷிப் இன் அன்சர்டைன் டைம்ஸ். ஓகே, இந்த அன்சர்டைன் டைம்ஸ் எதை பத்தி பேச வராங்க முதல் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்தியா யூஎஸ் பார்ட்னர்ஷிப்பை பத்தி உள்ள பேசியிருப்பாங்க. ஓகேவா? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரே ஒரு ஆர்டிகல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் போது ஜஸ்ட் ரீட் இட். கடன்னு நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸோ ஒரு சினிமா நியூஸோ படிக்கிற மாதிரி இந்த நியூஸை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஈஸியா வந்து கேரி பண்ணிப்பீங்க இந்த நியூஸை வந்து. ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய வந்து கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு வெரி ஸ்மூத்தா வந்து கொண்டு போங்க நியூஸ் பேப்பர் ரீடிங். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இந்த டெக்னிக். அண்ட் உங்களுக்கு உண்டான ஐடியாஸும் நான் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து நான் வந்து நம்புறேன். ஸோ சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் வந்து நமக்கு வந்து கியூரியஸ் மைண்ட் செட் வந்து இருக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நான் முன்னாடி சொன்ன மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, நான் எதுலலாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க, உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ்.
அந்த ஸ்ட்ரகிள்ஸை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் பை யூசிங் SAP. ஓகேவா? ஸ்கிம், அனலைஸ் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ இந்த மூணையும் நீங்கள் SAP-ஐ வந்து கண்டினியூஸாக பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளேயே போகும். ஓகேவா? இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. யாரோ சொல்கிறாங்கன்றதுக்காக, டைம் ஆகுதுன்றதுக்காக நீங்கள் அவசரமாக நோட்ஸ் எடுக்கிறனால எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் அந்த இஷ்யூவை வந்து பயங்கரமாக அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்தால் தான் தெளிவான நோட்ஸாக இருக்கும். அது உங்கள் மைண்ட்லேயே நிற்கும். அது உங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஹெல்ப் பண்ணும். ஃபார் யுவர் மெயின்ஸ் அண்ட் யுவர் ஃபார் இன்டர்வியூ ரெண்டுக்குமே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபார் யுவர் லைஃப் டூ. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். We will see you in next video. All the best, guys.